ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணவா? உங்க பக்கத்துல இருக்கிற மைக் ஆஃப் பண்ணிருங்க மேடம். ஓகே சார், ஃபீவர் ஓபிடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோ சார்ட். இப்போ ஓபிலையும் கேஷுவாலிட்டிலையும் வர பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாஷிங் ஏரியா, ஆல் பேஷண்ட்ஸ் அண்ட் அட்டெண்டர்ஸ் ஷுட் வாஷ் தேர் ஹேண்ட்ஸ் வித் சோப் அண்ட் வாட்டர். அப்புறம் சர்வேலன்ஸ் ஏரியா வந்த உடனே ஆல் பேஷண்ட் யூ ப்ரொவைட் மாஸ்க் டு தட் ஆல் பேஷண்ட்ஸ். அப்புறம் மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் 1 மீட்டர் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல் மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் ஷுட் வியர் 3 லேயர் ஃபேஸ் மாஸ்க். ஆஃப்டர் எக்ஸாமினிங் each patient use hand sanitizer with hand wash. அதுக்கப்புறம் தெர்மல் ஸ்கிரீனிங், கம்ப்ளீட் ஹிஸ்டரி டேக்கிங், பர்சனல் டீடைல்ஸ், டிராவல் ஹிஸ்டரி, கான்டாக்ட் ஹிஸ்டரி, கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு செக் வைட்டல்ஸ் அண்ட் சிஸ்டமிக் எக்ஸாமினேஷன், சிங்கிள் பிளட் கவுண்ட் அண்ட் SpO2 நல்லா இருக்கா, இது சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும் சார். இப் நார்மல்னா அவுட் பேஷண்ட் அண்ட் ஏதாவது டிராவல் ஹிஸ்டரி இருந்து நோ சிம்டம்ஸ் இருந்தா 14 days குவாரண்டைன்ல நம்ம வச்சுக்கலாம், க்ளோஸ் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் டூ சிபி, சப்போஸ் பேஷண்ட் சஸ்பெக்டட் கேஸா இருக்கு, ஐரிஸ்க் பேஷண்டோட கான்டாக்ட் இருக்கு, ஐரிஸ்க் ஏரியால இருந்து வந்திருக்கு அப்படின்னா டூ சிபிசி அண்ட் எக்ஸ்ரே செஸ்ட் இதெல்லாம் எடுத்துட்டு சஸ்பெக்டட் ஐசோலேஷன் வார்டில் போட்டுக்கலாம். சப்போஸ் ஸ்வாப் எடுத்து பாசிட்டிவ் வந்தா ஐசோலேஷன் கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் வார்டில் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ரே இஸ் அப்நார்மல் அப்படின்னா பிளைன் சிடி டெஸ்ட் எடுத்துட்டு பேஸ்ட் அந்த ஹிஸ்டரி சிம்டம்ஸ் நம்ம வந்து பேஷண்ட்டை பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீவர், காஃப், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், இந்த டிராவல் ஹிஸ்டரி இருந்து ஹை ரிஸ்க் குரூப். சிம்டமேட்டிக் பர்சன்ஸ் இன் கான்டாக்ட் வித் கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் இது ஒரு குரூப். அதுக்கப்புறம் பேஷண்ட் வித் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வித் ஃபீவர், அதாவது சிஓபிடி இந்த மாதிரி பேஷண்ட்லாம் இதுல வரும். ஃபீவர், ரெஸ்பிரேட்டரி ரேட் மோர் தென் 24 per minute, காஃப் வித் ஆன்செட் வித்தின் 4 days. அப்புறம் சிம்டமேட்டிக் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் இவங்களை எல்லாம் நம்ம வச்சுக்கணும். இதுல பாசிட்டிவ்னு வரவங்களை மட்டும் ஐசோலேஷன் வார்டில் தனியா போட்டுட்டு SRI வார்டு, அதுக்கப்புறம் சஸ்பெக்டட் கேஸ் வார்டு அவங்களுக்கு தனித்தனியா கியூபிக்கல் போட்டு நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கணும். ஒன்ஸ் ஸ்வாப் வந்த உடனே பேஷண்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னா வீட்டுக்கு அனுப்பிச்சலாம், நம்ம டிசைட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சலாம் சிம்டம்ஸ் எதுவும் இல்லைன்னா. சப்போஸ் ஏதாவது சிம்டம்ஸ் வந்ததுன்னா நம்ம உடனே நம்மள வந்து இமிடியேட்டா கான்டாக்ட் பண்ண சொல்லுவோம். திருப்பியும் ஒரு தடவை ஸ்வாப் எடுத்து பார்த்துருக்காங்க, அந்த 5th day வந்து எடுக்க சொல்றாங்க. சப்போஸ் இருந்தால் நெகட்டிவ் பேஷண்ட், பாசிட்டிவ் பேஷண்ட்னா ஐசோலேஷன் வார்டில் நம்ம போட்டுடலாம். இப்போ ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் வந்து சிம்பிளா சொல்லியிருக்காங்க சார், அதை ஃபர்ஸ்ட் சொல்றேன், அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா அட்மிட் இன் ஐசோலேட்டட் ரூம், வார்டு வித் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ். அதுக்கப்புறம் க்ளோஸ் மானிட்டரிங் ஆஃப் வைட்டல்ஸ், டெம்பரேச்சர், பல்ஸ் ரேட், ரெஸ்பிரேட்டரி ரேட், SpO2, பிபி, ஐஓ சார்ட். சப்போஸ் கோமார்பிடிட்டிஸ் ஏதாவது இருந்தால் RDS அதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் வந்து சிபிசி, LFT, RFT, யூரின் புரோட்டீன், ABG, ஆர்டரியல் பிளட் கேஸ் அனலைசிஸ், செஸ்ட் எக்ஸ்ரே, சிடி செஸ்ட், ECG அண்ட் அதர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பிசிஷியனை பொறுத்து. சப்போஸ் சிம்டம்ஸ் அதிகமா இருக்கு, பேஷண்ட் ரொம்ப வந்து கண்டிஷன் வர்ஸ்னா இருக்குன்னா சி ரியாக்டிவ் புரோட்டீன், CPK, LDH இதெல்லாம் நம்மகிட்ட இல்லை. CRP இருக்கு, LDH, டி டைமர், ட்ரோபோனின், சில டைம் வந்து சீரம் பெரட்டின்லாம் எடுக்க சொல்றாங்க சார், அதெல்லாம் நம்மகிட்ட இல்லை. பிளட் கல்ச்சர் எடுக்கணும். சப்போஸ் செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் நம்ம பிளட் கல்ச்சர் எடுக்கணும் சார், ஆன்டிபயோட்டிக் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சப்ளிமெண்டல் ஆக்சிஜன் தெரபி. இப்போ SpO2 வந்து லெஸ் தென் 94 அப்படின்னா கண்டிப்பா ஆக்சிஜன் தெரபி ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபார் ஹைபாக்சிமிக் பேஷண்ட், அதாவது மோர் தென் ஹைபாக்சிமிக்னா இனிஷியேட் O2 த்ரோ வென்ச்சுரி டிவைஸ் வந்து நம்ம கிட்ட இல்லைங்க சார். நம்ம வந்து நேசல் ஃபேஸ் மாஸ்க் வச்சு தான் நம்ம நேசல் ஓட்டு தர முடியும். சப்போஸ் ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் இது வந்து சப்ளை பண்றேன்னு அந்த விசிட்ல சொன்னாங்க சார், அதுலன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஃப்ளோக்கு வந்து நல்லா இருக்கும். SpO2 வந்து மோர் தென் 94%. அடுத்து வந்து இப்போ வென்ச்சுரி டிவைஸ் நாட் அவைலபிள்னா போஸ்டர் ஸ்டாப் யுவர் வீடியோன்னு போட்டுருக்கு. ஓகே சார், வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டா ஓகே தான். கேக்குதா இல்லையானே தெரியலையே. கேக்குதா? சார் ஆடிபிளா சார்? ஆடிபிள் மேடம். சார் பேசுங்க பேசுங்க.
ஓகே ஓகே ஓகே. சப்ளிமெண்டல் ஆக்சிஜன் வந்து வெஞ்சுரி மாஸ்க் மூலமா கொடுக்கணும் சார். சப்போர்ட் இல்லைன்னா நம்ம நேசல் ஃபேஸ் மாஸ்க் வச்சு கொடுத்துக்கலாம். இப்போ இனிஷியேட் வந்து சொல்லுங்க மேம். வீடியோ நம்மளோட வீடியோ ஆஃப்ல இருக்கு வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இனிஷியலா வந்து நம்ம ஓட்டு வந்து 3 to 5 லிட்டர் வச்சுக்கலாம் சார். மேக்ஸிமம் வந்து 10 to 15 லிட்டர் வரைக்கும் வச்சுக்கலாம். பேஷண்டோட கண்டிஷனை பொறுத்து, ஆக்சிஜன் ஃப்ளோ எவ்வளவு SpO2 இருக்கோ அதை பொறுத்து. டார்கெட் வந்து நமக்கு மோர் தென் 94 இருக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் மோர் தென் 90 இருக்கணும் சார். ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க பேஷண்ட். பேக் ரெஸ்ட் வந்து 30 to 45 டிகிரிஸ். இது வந்து வென்டிலேட்டர் பேஷண்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ராப்ரியேட் ஃப்ளூயிட் தெரபி அண்ட் மெயின்டைன் IO சார்ட். பேஷண்ட் வந்து கிரிட்டிக்கலி இல் கேர் பேஷண்ட். ஆக்சுவலி நார்மலா நாம மேனேஜ் பண்றது என்னன்னா, ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம பேராசிட்டமாலும் சிட்ரசின் ஏதாவது சப்போர்ட்டிவ் மெடிசன் சிட்ரசின் கொடுத்துட்டு ஜிங்க் விட்டமின் சி அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு அமிச்சிக்கலாம் சார். ஹைட்ராக்சி குளோரோக்வின் ஜிங்க்லாம் கொடுத்து வீட்டுக்கு அமிச்சிக்கலாம். சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தாக்க நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏசிம்டமேட்டிக்கா இருந்தா பேராசிட்டமால், ஃபீவர் இருந்தா பேராசிட்டமால், வெளில வேற ஏதாவது பெயின் மயாலஜி அந்த மாதிரி இருந்தா பேராசிட்டமால், விட்டமின் சி, பூஸ்ட் சப்ளிமெண்ட் இம்யூனிட்டி. அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஆன்டிபயோட்டிக் கூட அவ்வளவா அவங்க இது பண்றது இல்லைங்க சார். இன்னொரு சார்ட் போடுறேங்க சார் நான். சப்போஸ் மைல்டு சிம்டம்ஸ் இருக்குன்னா நம்ம அசித்ரோமைசின், பேராசிட்டமால், ஹைட்ராக்சி குளோரோக்வின் ஆட் பண்ணிக்கலாம். அசித்ரோமைசின் எப்படின்னா 500 mg OD ஃபார் 5 days. ஹைட்ராக்சி குளோரோக்வின் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 400 mg BD, அதாவது அட்மிஷன் பேஷண்ட்டுக்கு மைல்டு சிம்டம்ஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு BD ஆன் த டே ஆஃப் அட்மிஷன். அதுக்கப்புறம் 200 mg BD ஃபார் 4 days. இன்னும் என்னன்னா சைமல்டேனியஸா நமக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து வைரல் இன்ஃபுளுன்சா வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கலாம். அதனால வந்து கேப்சூல் ஒசால்டாமைவர் வந்து 75 mg BD ஃபார் 5 days ஆட் பண்ண சொல்றாங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது வருதுன்னா கேப்சூல் ஓமிப்ரசோல் கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அசித்ரோமைசின் இதெல்லாம் போடுறதுனால பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஏபிடி அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் சப்போர்ட்டிவ் கேர் தான். வாமிட்டிங் ஏதாவது இருந்தா ஆண்டன்சிட்ரான் வந்து SOS தாங்க சார். ஜிங்க், விட்டமின் சி இதெல்லாம் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்காக கொடுக்குறது. பேராசிட்டமால் வந்து சப்போஸ் ஃபீவர் இருந்தா நம்ம இது பண்ணிக்கலாம். நியூட்ரிஷியஸ் டயட் வந்து கொடுக்கணும். இப்போ கவுன்சிலிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸிங். சப்போஸ் பேஷண்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்க, லோன்லினஸா இருப்பாங்க, ஹோப்லெஸ்ஸா இருப்பாங்க, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மெயினா வந்து ஸ்டீராய்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. சப்போஸ் பேஷண்ட் வந்து ரொம்ப டிட்டீரியேட் ஆயிட்டா அந்த மாதிரி டைம்ல லாஸ்ட் ஸ்டேஜ்ல வேணா ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெபுலைசேஷன் அவாய்ட் பண்ணணும். மீட்டர் டோஸ் இன்னலர் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ சப்போஸ் செப்டிக் ஷாக், அதாவது ஹைப்போடென்ஷன் இருக்கு, ஃப்ளூயிட் சேலஞ்ச் கொடுத்தும் பேஷண்ட் வந்து ஃப்ளூயிட் கொடுத்து பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் IV ஃப்ளூயிட். அப்பயும் வந்து நமக்கு வந்து பிபி பிக்கப் ஆகல, பிலோ 90/60 வருதுன்னா நம்ம வந்து டோபட்டமைன் இல்லைன்னா வந்து நார் எபிரெஃப்ரின் போட்டுக்கலாம். எக்கோவும் தேவைப்பட்டா எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இண்டிகேஷன் ஃபார் மெக்கானிக்கல் வென்டிலேஷன் இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் தாங்க சார். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மெக்கானிக்கல் வென்டிலேஷன் பண்ணக்கூடாது. ரொம்ப பேஷண்ட் வந்து பெர்சிஸ்டன்ட் ஹைபாக்சியா, SpO2 less than 90%, அதாவது வெஞ்சுரி மாஸ்க்ல வச்சு நம்ம ஓட்டு கொடுத்தும் பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகலைன்னா அது கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து பெர்சிஸ்டன்ட் டாக்கிபினியா, ரெஸ்பிரேட் மோர் தென் 30 இருந்தாலோ, ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இருந்தாலோ, GCS வந்து less than 8 இருந்தாலோ, பிபி வந்து ரொம்ப சிஸ்டோலிக் பிபி less than 90, IV ஃப்ளூயிட் வாசோப்ரெசர்ஸ் அட்மிஷன் பண்ணியும் இருந்ததுன்னா நம்ம அது கொடுக்கலாம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹைபாக்சிமிக் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் வந்து மேக்ஸிமம் நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் வந்து அதாவது CPAP, BiPAP வந்து யூஸ் பண்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஓட்டு ஹை ஃப்ளோ நேசல் ஆக்சிஜன் கொடுத்து பார்க்கலாம் சார். அதுல இம்ப்ரூவ் ஆகலைன்னா நம்ம இது நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுலயும் பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகலைன்னா இன்டுபேஷன், ஏரோசல் இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலைன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ரோன் வென்டிலேஷன் மோர் தென் 12 hours per day கொடுத்து பார்க்கணும். மெயினா சில்ட்ரன், பிரெக்னன்ட் லேடிஸ், ஒபேஸ் இவங்களாம் வந்து ஈஸியா வந்து அதாவது பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால அவங்களுக்கு வந்து ப்ரோன் வென்டிலேஷன் கொடுக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் O2 அதுல வந்து சரியாக போடலைன்னா அவாய்ட் நான் இன்வேசிவ் வென்டிலேஷன், அதுலயும் சரி பண்ண முடியலைன்னா ப்ரோன் வென்டிலேஷன், அதுவும் பண்ண முடியலைன்னா தான் நம்ம ET டியூப் போட்டு பேஷண்ட் வந்து வென்டிலேட்டர்ல போட போறோம். சப்போஸ் இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து பேஷண்ட்டுக்குலாம் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னா, பேஷண்ட் படுத்துட்டே இருக்கனால DVT, டீப் வெயின் த்ராம்போசிஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு வந்து நம்ம வந்து எனாக்ஸ்பிரின் இல்லைன்னா ஹெப்பாரின் 5000 யூனிட்ஸ் BD இல்லைன்னா எனாக்ஸ்பிரின் வந்து 40 million சப்குட்டேனியஸ் OD ஃபார் 5 days கொடுக்கலாம். ஸ்ட்ரெஸ் அல்சர் இல்லைன்னா வேற எதுவும் கோமார்பிட்டிஸ், ரீனல் ப்ராப்ளம் இல்லைன்னா ரீனல் ஃபெயிலியர், லிவர் டிசீஸ் இந்த மாதிரி கோமார்பிட்டிஸ் இல்லை இந்த ட்ரீட்மெண்ட் வென்டிலேட்டர்ல இருக்கனால ஸ்ட்ரெஸ் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர் வரதுனால புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் ஓமிப்ரசோல் இல்லை பேண்டப்ரசோல் வந்து IV BD கொடுக்கலாம். அப்புறம் பேஷண்ட் வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம வென்டிலேட்டர்ல இருந்து கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து வென்டிலேட்டர் வந்து கொண்டு வரணும். வென்டிலேட்டர்ல இருக்கும்போது ஃப்ரீக்வென்ட் சக்ஷனிங் கொடுக்கணும். அந்த HME ஃபில்டர், ஹாட் ஏர் மாய்ஸ்சர் இது வந்து
அனஸ்தட்டிஸ்ட் தான் இது தெரியும். அது வந்து ஃபில்டர் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அது கொஞ்சம் பார்த்துக்க சொல்றாங்க. அப்புறம் செகண்டரி நிமோனியா அதெல்லாம் வராம பார்த்துக்க சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆன்டிபயோட்டிக் வந்து நான் கேட்டேன் சார், கெப்பலோஸ்போரின் கொடுக்கலாம், பிப்டாஸ் கொடுக்குறாங்க, மீரோபெனம் கொடுக்குறாங்க. சப்போஸ் செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஆக்சுவலி நம்ம ஸ்வாப் கலெக்ட் பண்ணும்போதே டவுட் இருந்தா வந்து பிளட் கல்ச்சர் கொடுக்கலாம், அதர் வைரல் இன்ஃபுளுன்சா வைரஸ் ஸ்வாப் கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்றாங்க சார். அதெல்லாம் சப்போஸ் இருந்தா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ரொம்ப இல் பேஷண்ட்டுக்கு நம்ம செகண்டரி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறது பெட்டர் சார். எம்பேரல் ஆன்டிபயோட்டிக் இயர்லி மொபிலேஷன் முடிஞ்ச அளவுக்கு இயர்லி மொபிலேஷன் இது பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வென்டிலேட்டர் வீன் பண்ணிக்கணும். டிவிடி ப்ரொஃபைலக்சிஸ் கொடுக்கணும். ஸ்ட்ரெஸ் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர் ப்ரொஃபைலக்சிஸ் கொடுக்கணும் சார். அப்புறம் பேஷண்ட் வந்து முடிஞ்ச அளவு அந்த இசிஜி ஹைட்ராக்சிக்ளோரின் கொடுக்கும்போது கிரிட்டிக்கலி இல் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம டெய்லி இசிஜி எடுத்து மானிட்டர் பண்ணிக்கணும் சார். QT ப்ரொலாங்கேஷன் வந்து மேல்ஸ்க்கு வந்து மோர் தென் 440 வரைக்கும் இருக்கலாம், ஃபீமேல்ஸ்க்கு வந்து மோர் தென் 460 வரைக்கும் இருக்கலாம். இதுக்கு மேல இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பா இந்த டேப்லெட் வந்து கொடுக்குறதா இல்லையான்னு பிசிஷியன் தான் டிசைட் பண்ணணும். சிடி செஸ்ட் எக்ஸ்ரே இதெல்லாம் வந்து டெய்லி மானிட்டர் பண்ணணும். ஆக்சுவலி என்னன்னா ஸ்வாப் வந்து எவ்ரி 2 days ஒரு தடவை எடுக்க சொல்றாங்க சார். அது அந்த அளவுக்கு முடியாது. சப்போஸ் பேஷண்ட் நல்லா இருந்தாங்கன்னா 11th டே அல்லது 13th டே 14th டே ஸ்வாப் எடுத்து 24 hours 2 ஸ்வாப் எடுத்து நெகட்டிவ்னு பேஷண்ட்டை டிசைட் பண்ணிக்கலாம். கிளினிக்லாம் ஸ்டேபிளா இருக்கணும், ஃபீவர் இருக்கக்கூடாது 72 ஹவர்ஸ்க்கு, ரேடியாலஜிக்கல் கிளியரன்ஸ் இருக்கணும், அந்த ஒபேசிட்டிஸ் இந்த வேற எதுவும் மாடலிங் எதுவுமே இருக்கக்கூடாது, செஸ்ட் எக்ஸ்ரே கிளியரா இருக்கணும். பேஷண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். இதுல இன்னும் எலாபரேட்டா சொல்லணும்னா நிறைய இருக்குங்க சார். சொல்லட்டுமா? டைம் இருக்காங்க சார்? ஹலோ மேடம், அருண் பிரசாத் பேசுறேன் மேடம். டைம்லாம் இருக்கு மேடம், சொல்லுங்க அதனாலே சார், கட் சொல்லுங்க ஆகும். சார் மேடம் ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டீராய்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. சைட்டோகைன் ஸ்ட்ராம் அதுதான் சார். இப்ப சொல்றேன் யூஸ் பண்ணலாமா மேடம்? அதான் சொல்றேன் சார், யூஸ் பண்ணலாம். எப்படின்னா அதுக்கு தனியா வச்சிருக்கேன், இப்ப போடுறதுன்னா அது போடுறேங்க சார். ஆக்சுவலி பேஷண்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா போறாங்க, வந்து ரொம்ப அந்த ஹைப்போடென்ஷன், வேசஸ், பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ், ரொம்ப ஹைப்போடென்ஷன், சிவியர் ஸ்வெட்டிங் எல்லாமே வருது அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெத்தில்ப்ரெட்னிசோன் வந்து 60 மில்லிகிராம் அதாவது 1 to 2 மில்லிகிராம் per kg ஃபார் 3 to 5 days ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணா பெட்டரா இருக்கு மேடம்? எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணா பெட்டரா இருக்கு? எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணா பெட்டரா இருக்கு? அது ரொம்ப ரொம்ப ஹைப்போடென்ஷன், சிவியர் ஹைப்போடென்ஷன், பெரிஃபெரியில ரொம்ப கோல்ட் ஆகி பேஷண்ட்டுக்கு வந்து டிபிக்கலா அந்த என்ன சொல்றது இன்டர்லூக்கின் அந்த அனப்ளாக்சிஸ் மாதிரி அந்த சிம்டம்ஸ் நம்ம தெரியும் போது ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஏன்னா எந்த டைம்ல வேணாலும் எந்த பேஷண்ட் வேணாலும் இப்படி ஆகலாம். டெய்லி நம்ம அது மானிட்டர் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இந்த மாதிரி நமக்கு தோணும் போது மெத்தில்ப்ரெட்னிசோன் வந்து கொடுக்கல தப்புல, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். 1 to 2 மில்லிகிராம் per kg OD for 5 days. கூடவே வந்து நம்ம டோக்லி இன்டர்லூக்கின் 6 இன்ஹிபிட்டார் கிடைச்சதுன்னா அது நம்ம போட்டு பார்க்கலாம். அது வந்து எப்படின்னா 80 மில்லிகிராம் per kg, மேக்ஸிமம் 400 மில்லிகிராம் வரைக்கும் கொடுக்கலாம் சார். அது வேணா நான் இதுல இப்ப நான் ஷேர் பண்றேன் சார். இதுல ஓகே மேடம், थैंक यू மேடம். இத கொடுக்குறேன் சார். அதுல எதுல இருக்குதுல சார் இது பாருங்க. அதர் தெரபியூட்டிக் மெஷர்ஸ் for patients with progressive deterioration of oxygen indicators, rapid worsening on imaging and excessive activation of the body's inflammatory response. அதாவது அந்த hypotension, races, breathing difficulty இதெல்லாம் வரும்போது glucocorticoids can be used for a short period of time, 3 to 5 days. It is recommended that the dose வந்து 1 to 2 milligram per kg. மெத்தில்ப்ரெட்னிசோன் 60 மில்லிகிராம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் சார். for 3 to 5 days கொடுக்கலாம். இன்னொன்று பிரெக்னன்சி, அப்புறம் இந்த நியோநேட்டல் இதுக்கெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிவியரா போயிட்டா வந்து பிரெக்னன்சி டெர்மினேட் பண்ண சொல்றாங்க சார். சப்போஸ் சிம்டம்ஸ் எதுவும் இல்லைன்னா வந்து லிவர் டாக்ஸிட்டி இதெல்லாம் இல்லாம அது பார்த்து ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் கொடுக்கலாம். பட் எந்த இதுலயும் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு இல்ல. மேக்ஸிமம் நம்ம கொடுக்காம இருக்கிறதே நல்லது. சப்போஸ் பேஷண்ட் வந்து ரொம்ப சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தா வேணா நம்ம ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் கொடுக்கலாம் சார், இல்லைன்னா வேணும். பட் ஆனா ஸ்டடிஸ் எதுவும் வந்து ரொம்ப சிவியர் அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி எதுவும் சொல்லல. லாஸ்டா வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கணும். ஒசால்டமைல் கண்டிப்பா ஆட் பண்ணுங்க சார் எல்லா பேஷண்ட்டுக்கும். ஏசிம்டமேட்டிக் ஜஸ்ட் பேராசிட்டமால் மட்டும் கொடுத்து ஜிங்க், விட்டமின் சி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம். பாசிட்டிவ் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணணும். இதுலயும் டிட்டோரேட் ஆயிட்டா தான் வந்து நம்ம ஐசியூல செட் பண்ணி செகண்டரி ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆக்சிஜன், இன்டுபேஷன் அதெல்லாம் வந்து ஐசியூல தான் சார் மெயினா. டைம் இருந்தா இன்னொரு சார்ட் போடலாம் சார். போடலாமா? ஆக்சுவலி இன்னொன்று சார், ஆக்சுவலி மைல்டு நிமோனியா இதெல்லாம் வந்து மைல்டு சிம்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டேப்லெட்ல பண்ணிக்கலாம் சார். சிவியர் நிமோனியானா O2 வித் செகண்டரி ஆன்டிபயோட்டிக்ஸ் வித் அந்த அசித்ரோமைசின், ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் கொடுத்துக்கலாம்.
சப்போஸ் சிவியர் கோமார்பிடிஸ் இருந்தா வந்து லோபினாவில் ரெட்டினோவில் நமக்கு வந்துருக்குங்க சார். அது வந்து ட்வைஸ் பிடி ஃபார் 5 days ஃபார் 7 to 14 days கொடுக்குறாங்க சார். பேஷண்ட் வந்து ஏசிம்டமேட்டிக்கா ஆகிற வரைக்கும். இப்போ பாருங்க சார், நான் சொல்றேன். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் லோபினாவில் அண்ட் ரெட்டினோவில் இதோட வந்து எப்போ கொடுக்கணும்னா சிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ் வித் எனி ஆஃப் த ஃபாலோயிங்: ஹைபாக்சியா, ஹைப்போடென்ஷன், நியூ ஆன்செட் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன், கிரியாட்டினின் வந்து மோர் தென் 50% பேஸ் லைன்ல வருது. சிஎஃப்ஆர் வந்து ரிடக்ஷன் மோர் தென் 25%. ஜிசிஎஸ் வந்து ஆக்சுவலி டூன் கொடுத்துருக்காங்க சார். 8 கிலோக்கு கீழே வந்தாலே நம்ம கொடுக்கலாம். எனி அதர் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன், ஹை ரிஸ்க் பேஷண்ட் மோர் தென் 60 years, டயபிட்டிஸ் மெலிட்டஸ், ரீனல் ஃபெயிலியர், சீக்கரி, குரோனிக் லங் டிசீஸ், இம்யூனோ காம்ப்ரமைஸ், இது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் சார். டோசேஜ் வந்து நமக்கு வந்து டோசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. லோபினாவில் ரெட்டினோவில் வந்து 200 mg பார் 500 mg வருதுங்க சார். இதை வந்து நம்ம ஆக்சுவலி 2 tablets ட்வைஸ் டெய்லி, அதாவது 400 mg பார் 100 mg வரும் ட்வைஸ் டெய்லி. சப்போஸ் அது வந்து பேஷண்ட் ஓரலா எடுக்கலைன்னா சஸ்பென்ஷன் வருங்கிறாங்க. 5 ml சஸ்பென்ஷன் ட்வைஸ் டெய்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஐசியூக்கு தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சார். நார்மலா வந்து சிம்டம்ஸ் கம்மியா இருக்க பேஷண்ட், மைல்டு நிமோனியா இருக்க பேஷண்ட்டுக்குலாம் வந்து நம்ம லோபினாவில் ரெட்டினோவில் தர தேவையில்லை. ரொம்ப கிரிட்டிக்கலா இல்ல இருக்கவங்களுக்கு தான் பண்ணணும். பேஷண்ட் வந்து சப்போஸ் செப்சிஸ், மென்டல் கொஞ்சம் வந்து ஆல்டர் மென்டல் ஸ்டேட்டஸ், யூரின் அவுட்புட் கம்மியாகிறது, கேப்லரி ரீஃபில் டைம் கம்மியாகிறது, ஹைப்போடென்ஷன், டாக்கிகார்டியா, பிராடிகார்டியா, இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிட் சேலஞ்ச் கொடுக்கலாம் சார். கிறிஸ்டலைட்ஸ், அதாவது என்எஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து 3 hours அப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டா விட்டுலாம். இதுல இம்ப்ரூவ் ஆகலைன்னா தான் நம்ம வந்து டோபுட்டமைனும் அந்த நாடு எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது வந்து செப்டிக் ஷார்ட், இது செப்சிஸ்ல வரும், அது செப்டிக் ஷார்ட். சில்ட்ரனுக்கு வந்து 20 ml per kg கொடுக்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி ப்ரெஷர் வந்து மோர் தென் 65 millimeter mercury இருக்கணும் சார். அப்பதான் இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துக்க முடியும். எம்ஏபி வந்து மெயின்டைன் ஆகுனா கண்டிப்பா வந்து நம்ம டோபுட்டமைனும் நாரெபிட்ரினும் கொடுக்க முடியும். எம்ஏபினா பல்ஸ் ப்ரெஷர் 1/3 ஆஃப் டயஸ்டோலிக், 1/3 ஆஃப் பல்ஸ் ப்ரெஷர் பிளஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம வந்து எம்ஏபி வந்து 60 வருதா, மோர் தென் 65 வருதான்னு பார்த்துக்கலாம். டயஸ்டோலிக் ப்ரெஷர் பிளஸ் 1/3 ஆஃப் பல்ஸ் ப்ரெஷர். பல்ஸ் ப்ரெஷர் வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் மைனஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷர் தான் பல்ஸ் ப்ரெஷர். ஸோ நம்ம இது ரெண்டையும் வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம், எம்ஏபி கால்குலேட் பண்ணிக்கலாம். மெயினாக சப்போர்ட்டிவ் தெரியல, எந்த டேப்லெட்டும் வந்து ப்ரூவன் ஆகலைங்க சார். ஸ்வாப், பிளட் டெஸ்ட்லாம் எடுக்க சொல்றாங்க சார். நிறைய இது எடுக்க சொல்றாங்க. வென்டிலேட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம லோ டைடல் வால்யூம் சொல்றாங்க, 4 to 8 ml per kg. அப்புறம் ஐ பாசிட்டிவ் எண்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரெஷர் வைக்க சொல்றாங்க வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும். ஃப்ரீக்வெண்ட் சக்ஷன், அந்த ஃபில்டர் ஃபில்டர் அது வந்து அடிக்கடி எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. பிரெக்னன்சி வந்து முடிஞ்ச அளவுக்கு டேப்லெட் வேண்டாம். சப்போஸ் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறது அசித்ரோமைசின், ஹைட்ராக்சிக்ளோரோக்வின், விட்டமின் சி, ஜிங்க், ஏதாவது பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்தா அவங்க மீட்டர் டோசிங் இல்ல நெப்லிஸ்டேஷன் வேணாங்கிறாங்க. மீட்டர் டோசிங் பர்சனலா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வந்து மாஸ்க் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம கார்டு போட்டு மானிட்டர் பண்ணிட்டு டெய்லி வந்து கோமார்பிடிஸ் 2 hour வந்து SpO2 இதெல்லாம் பார்க்கணும். இந்த டிசீஸை பொறுத்த வரைக்கும் எந்த டைம்ல வேணாலும் பேஷண்ட் வந்து சாக்சிமியா, ஹைப்போடென்ஷன் வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு ஓட்டு வந்து கரெக்டா இருக்கும். ஹைஃப்ளோ நேசல் ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி ரெடியா இருக்கும். சார் வேற ஏதாவது டவுட் இருக்காங்க சார்? ஹலோ சொல்லுங்க சார், ஏதாவது டவுட் இருக்காங்க சார்? மேடம், எனி ஸ்பெசிபிக் அட்வைஸ் ஃபார் ஹெல்த் கேர் பர்சனல் மேடம்? ஹெல்த் கேர் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் ஈவினிங் மார்னிங் கண்டிப்பா செக் பண்ணிக்கணும் சார். சிம்டம்ஸ் இருந்தா உடனே ஸ்வாப் எடுத்து பார்த்துக்கணும். சிபிசி, ஸ்வாப், லிம்போபெனியா இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும் சார். பார்த்துட்டு அடுத்து இதே ப்ரோட்டோகால் தான் நமக்கும். டெய்லி வந்து டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுங்க சார். காலையில வந்துடும். மாஸ்க் கண்டிப்பா வந்து பேஷண்ட் உள்ள வந்தோடனே preventive strategies, preventive
ஹலோ preventive தான் சார் கேஷுவாலிட்டில வர பேஷண்ட். சொல்லுங்க சார். preventive சொல்லுங்க சார். methods for doctors. preventive strategies என்ன? ஹலோ பிபி போட்டுக்கணும் சார். என்ஐடி மாஸ்க் போட்டுக்கணும். பேஷண்ட் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த பேஷண்ட் கொஞ்சம் உடனே மாஸ்க் போட்டுக்கணும். ஹலோ சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. யாருமே பேசல. சார் கேக்குதுங்க சார். நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் சார். வர பேஷண்ட்க்கு வந்து முதல்ல மாஸ்க் கொடுக்கணும். ஃப்ரீக்வென்ட் ஹேண்ட் வாஷிங், அதுதான் சார் preventive method. சப்போஸ் மைல்ட் சிம்டம்ஸ் இருந்தாலும் ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர் அண்ட் டாக்டர்ஸ் ரெண்டு பேருமே நம்ம வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணணும் சார். அது மெடிக்கல் ஆஃபீஸர். ஓகே மேடம், थैंक यू மேடம். ஓகே சார், ஓகே சார். இன்னும் சொல்லுங்க சார். Madam, the role of steroids and the low molecular weight appearing in treatment, madam? Sir, low molecular weight வந்து என்னன்னா critically ill patient, bedridden patient. ஏன் எக்கோ அடிக்குது? ஹலோ சார், மௌரி சார். ஹலோ சார், பேசுறது கேக்குதா? கேக்குது ரைட் சார். இப்போ வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியே டே பை டே இட் செல்ஃப் வந்து மாறிட்டே இருக்குதுங்க சார். இப்போ நேத்து வந்து ஜேடி சார் வந்து ஒரு ஆர்டிகல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து இத்தாலியில வந்து ஆமா, அது போக திரும்ப இப்ப நாம அந்த நேத்து வந்து பல்மனாலஜிஸ்டோட அந்த புக்கு அதை வந்து படிக்கும் போது போக போக நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து இனிஷியலா வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஸ்டீராய்ட்ஸ் நாம வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ரெண்டாவது வந்து இப்ப வந்து ஆன்டி கோஆகுலன்ட் தெரப்பி நம்ம யூஸ் பண்ணாம இருந்தோம். இது போக போக எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டே போகுது. இன்னும் ஒரு கிளியர் கட்டா வந்து இன்னும் எதுவும் வரல. பட் ஆனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து இது எல்லாமே தான் நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. ஆன்டி கோஆகுலன்ட் கொடுக்கணும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வந்து கொடுக்கணும், பிளஸ் வந்து ஆமா ஆன்டிபயோட்டிக்கும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இது பேசிக் ட்ரீட்மெண்ட் மாதிரியே வந்து போற மாதிரி வந்து தெரியுது. இப்ப நம்ம கிட்ட வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா டி டைமர் அசே பாக்குறதுக்கும், ஃபெரிட்டின் லெவல் வந்து பாக்குறதுக்கும், பிளஸ் வந்து சிஆர்பி வந்து பாக்குறதுக்கும் நம்ம கிட்ட வந்து இது கேட்டிருக்காங்க. எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்ன காஸ்ட் வரும் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஒரு 1 lakh இருக்கிற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் நமக்கு வந்து ஒரு கார்ட் மெத்தட்ல பாக்குற மாதிரி வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து கிடைச்சிச்சுன்னா நம்ம அந்த அக்யூட் கண்டிஷன்ஸ்ல எல்லாமே நம்ம வந்து அதை பாக்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். டே பை டே நீங்க கேக்குற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா. அது இல்லாம வந்து இப்ப இந்த இன்டர்லுக்கின் 6க்கு வந்து இந்த டாக்லிசிமேப் போடுறோம் இல்லைங்களா, அதுவுமே வந்து நம்ம கவர்மெண்ட்ல வந்து ப்ரொக்யூர் பண்ணலாம்னு வந்து ஒரு பிளான்ல இருக்காங்க. நேத்து ஒரு இது வந்து கைடு நேத்து ஒரு இது வந்திருக்கு, அதை நான் ஷேர் பண்ணி விடுறேன் சார். ஓகே, யா ஷூர். நம்ம தமிழ்நாடு இதோட ஸ்ட்ராட்டஜி வந்து நேத்து ஒரு இது வந்திருக்கு, அதை நான் ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே, thank you ராஜ். அருண் சார், ஓவரா? வேற நெக்ஸ்ட் நாளைக்கு யாருன்னா எடுக்கிறீங்களா? நான் மதுரையிலயும் கோயம்புத்தூர்லயும் கேட்டேன் சார். இல்ல அதுதான் வென்டிலேட்டர் வந்து இன்டிபேட் பண்ணல. சப்போஸ் ஆனா வந்து இதோட மெக்கானிசம் என்ன சொல்றாங்கன்னா இ மாலிகுல போய் இது வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதுல இருந்து இ பிரேக் டவுன் ஆகி டி டைமர் எல்லாமே இந்த டிஐசி மாதிரி அதெல்லாம் வரும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அதனால தான் வந்து இன்டிபேட் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி தான் மேடம் இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. டிஐசி மாதிரி வந்து தான் போயிட்டு இருக்கு. சோ தட்ஸ் வை வந்து நம்ம என்னதான் வென்டிலேட்டர்ல போட்டாலும் பேஷண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணலங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நேத்து வந்திருக்கு ஒரு இது நம்மளுடைய விசியோட இது வந்து வந்திருக்கு.
ஆமாங்க சார், ஐஃப்ளோனேசல் ஆக்சிஜன் தான் பெட்டர். எதுவுமே வந்து இனிஷியல் ட்ரீட்மெண்ட் இஸ் த பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எது நீங்க எனக்சோபேரின் ஆரம்பிச்சாலும் சரி, ஸ்டீராய்டு ஆரம்பிச்சாலும் சரி, எதுவுமே வந்து இனிஷியலா ஆரம்பிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி தான் மேடம் சொல்றாங்க. ஓகே சார். அதான் நமக்கு என்ன மெக்கானிசமே இதுல வந்து நிறைய இது இருக்குங்க சார். அதான் நேத்து சொன்னது இன்னைக்கு தப்பாது, இன்னைக்கு சொல்றது நாளைக்கு இப்போதைக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்றது ஹைட்ராக்சிக்ளோரோகுயினும் அசித்ரோமைசின் தேவைப்பட்ட லோக்கல் ரெட்னோல். சரி, நாளைக்கு யாருன்னா வந்து எடுத்தீங்கன்னா நான் ஷெட்யூல் பண்ணிடுறோமே. நாளைக்கு அருண் நாராயணன் எடுக்கிறனாரு, அவர் பண்ணிடலாங்களா? ரேஷனல் என்ன டாபிக்ங்க சார்? ரேஷனல் யூஸ் ஆஃப் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். ஓகே ரஜிஷ், அவர்தான் எடுக்க சொல்லுங்க. நாளைக்கு வந்து ஹலோ அருண் சார், நீங்க அனௌன்ஸ் பண்ணிருங்க. ஒரே ஒரு டவுட் சார், நம்ம இப்ப மைல்டா வந்து ஃபீவர் கேஸ் அட்மிட் பண்றோம், அது லைட்டா வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆகும்போது மித்தைல் ப்ரொடியூசர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? சார் இல்ல சார், அதான் பேஷண்ட் ரொம்ப ரிகவர் ஆயிட்டு சார் O2 இதெல்லாம் இப்பல வேணா பர்சனலா நாம ட்ரை பண்ணிக்கலாம் சார். அவன் வந்து ஏன் மித்தைல் ப்ரொடியூசர் சார் கேஸ் வந்துட்டு பின்னாடி நாம ட்ரை பண்ணி நம்மளோட ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்ப ஏன் கொடுக்க வேணாம்னு சொல்றாங்கன்னா, வைரஸ் ஷெட்டிங் வந்து ரொம்ப நாளைக்கு ப்ரொலாங் ஆயிட்டே இருக்கும். அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் வந்து சப்ரஸ் பண்ணிட்டு ரொம்ப நாளைக்கு அந்த வைரஸ் ஷெட்டிங் இருக்கும், இன்ஃபெக்ஷஸா இருப்பாங்கன்றதால அவங்க வந்து தர வேண்டாம்ன்ற ரீசன் சொல்றாங்க. அவன் வேணா பர்சனலா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா சார்? எல்லாரும் நாளைக்கு அந்த 12 o'clock தயவு செஞ்சு வந்து ஷார்ப்பா வந்து எல்லாரும் இங்க ஆரம்பிச்சிருவாங்க.